வந்து இந்த நாள்ல நம்ம வந்து பார்க்க போறது ஒரு இது வந்து கர்த்தர் வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில வந்து கர்த்தர் வந்து எனக்கு கொடுத்த இந்த வார்த்தைகளை வந்து இந்த நாளில் பகிர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி. நான் வந்து இதை சற்றும் எதிர்பார்க்கல. ஆனாலும் கர்த்தர் வந்து அதுக்கான வழிகளை திறந்ததற்காக கர்த்தரை நன்றி செலுத்துகிறேன். என்னன்னா இந்த பட்டர்ஃப்ளை நம்ம எல்லாருமே பட்டர்ஃப்ளை பார்த்திருப்போம். அப்படித்தானே? அந்த பட்டர்ஃப்ளை லைஃப வச்சு ஆண்டவர் வந்து எனக்கு கற்றுத் தந்தாரு. ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை. நான் அப்போ நினைச்சு என்ன என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கே ஒரு இது எனக்கு வந்தபோது, ஆண்டவர் வந்து பட்டர்ஃப்ளை லைஃப வந்து நீ தியானி அப்படிங்கிற மாரி எனக்குள்ள ஒரு உணர்வு வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அந்த வாழ்க்கைய எடுத்து வந்து நான் தியானிச்சு பார்த்தேன். அப்ப அதுல பார்த்தீங்கன்னா, பட்டர்ஃப்ளை லைஃப்ல முட்டை அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கம்பளி பூச்சிங்கிற ஒரு ஸ்டேஜ் இருக்கு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, கூட்டுப்புழு அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் இருக்கு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, வண்ணத்து பூச்சி அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் இருக்குது. இந்த 4 நிலைகளும் வந்து அந்த பட்டர்ஃப்ளை லைஃப்ல இருக்குது. அப்போ அதே மாதிரி நம்முடைய கிறிஸ்துவ விசுவாசிகள் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து 4 நிலைகள் வந்து கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அப்படிங்கிறத வந்து கர்த்தர் எனக்கு அந்த நாளில வந்து வெளிப்படுத்தி தந்தத நம்ம இப்ப பார்க்க போறோம். அதுக்கு முன்பாக ஒரு சின்ன ஜெபம் பண்ணி நம்ம ஆரம்பிக்கலாம். எங்களை அருமையா நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, அப்பா இந்த வேலையில கூட கர்த்தாவே, அப்பா நீங்க கொடுத்த இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, நீர் ஆண்டவரே எனக்கு கற்றுத் தந்ததை அப்பா ஆண்டவரே நான் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ள தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே இதை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே அப்பா இது பிரயோஜனப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்க. இது அவர்கள் வாழ்விலும் ஆண்டவரே அப்பா செயல்படட்டும். ஆண்டவரே அப்பா என்னை தாழ்த்துகிறேன், என்னை வெறுமையாக்குகிறேன் ஆண்டவரே. என்னை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே உம்முடைய கரத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன், தாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். இப்ப நம்ம முதல் நிலை பார்க்கலாம். முதல் நிலை அப்படிங்கிறது வந்து, நம்ம வந்து அந்த முட்டை ஸ்டேஜ வந்து நம்ம எப்படி ஆவிக்குரிய ரீதியில நம்ம எடுத்துக்கலாம்னா, ஒரு ஆரம்ப நிலை. இல்ல ரெட்சிப்பின் நிலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லார் வாழ்க்கையிலுமே இருக்கும். அந்த நிலைய நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம மொத கிறிஸ்துவுக்குள்ள வருகிற ஒரு நிலை. இதுதான் வந்து அந்த முட்டை நிலை. இப்ப நம்ம வந்து 2வது நிலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, வந்து கம்பளி பூச்சி. அதாவது கம்பளி பூச்சியோட நிலை. அப்போ வந்து நம்ம அந்த ஆவிக்குரிய இதுல நம்ம பார்த்தோம்னா, விசுவாச பெருக்க நிலை. சரியா? அந்த பொரித்த முட்டைகள் வந்து என்ன ஆகும்னா, புழுக்களா மாறும். அந்த புழு வந்து ரொம்ப சின்னதா இருக்குமாம். பிறந்த உடனே எப்படி இருக்கும்? ரொம்ப சின்னதா இருக்கும். ரட்சிக்கப்பட்ட உடனும் உள்ளத்துல விசுவாசம் எப்படிதான் இருக்கும்? கொஞ்சம் சின்னதா தான் இருக்கும். என்னதான் இருந்தாலும் ஒரு சின்ன இது வந்தாலும் நம்ம உடனே என்ன பண்ணிருவோம்? சோர்ந்து போயிருவோம். நம்ம விசுவாசம் அவ்வளவுதான் இருக்கும். நம்ம ரட்சிக்கப்பட்ட புதுசுல. அந்த கொஞ்ச நாள் வந்து நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா ஒரு சின்ன உபத்திரம் வந்தா உடனே நம்ம என்ன பண்ணிருவோம்? சோர்ந்து போயிருவோம். அப்போ அந்த அந்த சின்ன புழு நிலையில இருந்து அது அடுத்த ஸ்டேஜுக்கு மாறணும்னா, அந்த புழு வந்து என்ன பண்ணணும்னா, அதிகமான இலைகள வந்து சாப்பிடணும். அந்த அதிகமான இலைகள சாப்பிட, அது பெரிய அளவுல வந்து என்ன ஆகுமா? வளர்ச்சி பெறுமாம். அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையில அந்த சிறிய அளவில் உருவான அந்த விசுவாசத்த நம்ம வந்து அப்படியே விட்டுறக்கூடாது. என்ன பண்ணணும்? வசனம் அப்படிங்கிற ஆவிக்குரிய ஆகாரத்த வந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். அதாவது படித்துக்கொண்டே இருக்கணும். நம்ம வசனம் ஒவ்வொரு நாளும் அது நம்ம டெய்லி படிக்கிறதா இருந்தாலுமே, ஒரு நாள் படிக்கும்போது அது வேற மாரி நமக்கு அது வந்து இடைப்படும். இன்னொரு நாள் பார்க்கும்போது அது வேற ஒரு ஒரு இதுல நமக்கு வந்து நம்முடைய வாழ்வில வந்து இடைப்படும். அந்த வசனத்த எந்த அளவுக்கு நம்ம உட்கொள்கிறோமோ, அந்த அளவுக்கு தான் நம்மோட விசுவாசம் வந்து பெரிய லெவல்ல மாறும். எப்படின்னா, நம்ம வந்து இப்ப உலகத்துல பார்க்குறவங்க சொல்லுவாங்க ஒரு பழமொழி, "பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும்." அப்போ நம்ம வந்து அந்த நாருக்கு வந்து எந்த இதுவுமே கிடையாதுதான். ஆனா அந்த பூவுக்குள்ள ஸ்மெல் என்ன பண்ணுது? அந்த நாருக்கும் வரும். ஏன்னா, அது வந்து அந்த பூவோடயே இருக்குதாம். அதனால. அதுபோல தான் நம்ம வந்து வசனத்த வந்து தியானிக்க அத வந்து உட்கொண்டு அத முடிஞ்ச அளவுக்கு நம்ம வசனங்கள வந்து மனப்பாடம் பண்ணணும். நம்ம வந்து அத தியானிக்கணும். ஒரு வசனம்னாலும் எடுத்து தியானிக்கணும். அப்படிலாம் நம்ம தியானிக்க என்ன பண்ணுவோம்? நம்ம விசுவாசம் பெருகிக் கொண்டே இருக்கும். இதுதான் விசுவாச பெருக்க நிலை. நம்முடைய விசுவாசம் வந்து இதுல வந்து ஆனா அது வந்து சோதிக்கப்படும். நம்ம வந்து அப்படியே படிச்சுட்டே இருக்கும்போது நமக்கு வந்து விசுவாசம் பெருகும். அந்த நேரத்துல ஒரு சோதனை வரும். அந்த சோதனையில நம்ம விசுவாச பரீட்சை
அங்க நமக்கு நடக்கும். அதுபோலதான் இந்த பட்டர்ஃப்ளை லைஃப்ல வந்து ஒரு 3, 4 முறை அந்த இடத்துல என்ன பண்ணுவான்? தோல் உரிக்கப்படுமாம். அந்த தோல் உரிக்கப்படும். இதெல்லாம் நடந்தாதான் அது வந்து ஒரு பட்டர்ஃப்ளையா மாற முடியும். அந்த கம்பளி பூச்சி நிலையில ஒரு 3 டூ 4 முறை என்ன பண்றதாம்? தோல் உரிக்கப்படுதாம். அதுபோலதான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில சுயம், இன்னும் நமக்கு எதெல்லாம் நம்ம ஆண்டவரோட நெருங்க விடாம காணப்படுகிறதோ, அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? இந்த ஸ்டேஜ்ல தோல் உரிப்பாரு. அப்படி தோல் உரிக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? அந்த இது வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளணும். இந்த நிலையில தான் என்ன பண்ணுது. ஒருவேள அந்த நிலையில இருக்கும்போது எல்லாரும் வந்து கம்பளி பூச்சி போல நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு அருவருப்பான நிலை. தோல் உரிக்கும்போது நமக்கு வலிக்க தானே செய்யும். நம்ம ஒரு அது பார்க்கறதுக்கே ஒரு மாரி தான் இருக்கும். ஏன் மற்றவங்க கூட நம்மள பார்த்து என்ன சொல்லலாம், "அ என்ன இவ சர்ச்சுக்கு போறா, இது பண்றா. ஆனா இன்னும் அவ வாழ்க்கையில ஒண்ணும் இல்லையே, ஒண்ணும் இல்லையே." அப்படிங்கிற கூட நம்மள பார்த்து பேசலாம். ஆனா நமக்கு மட்டும் தான் தெரியும். கண்டிப்பா கர்த்தர் வந்து ஒரு உன்னதமான நிலைக்கு வந்து நம்மள வந்து கொண்டுட்டு போவதுக்கு தான் இந்த மாற்றங்கள். அதாவது இந்த அ சோதனைகள் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மட்டும் தான் தெரியும். 3வது நிலை பார்த்தீங்கன்னா, காத்திருப்பு நிலை. அதாவது பட்டர்ஃப்ளைல இத என்ன சொல்லுவாங்கன்னா, கூட்டுப்புழு நிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா விசுவாச வாழ்க்கையில அது வந்து காத்திருப்பு நிலை. அது வந்து காத்திருப்பு நிலையில நெறைய மாற்றங்கள் நிகழும். அதாவது இததான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, உருமாற்ற நிலைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த உருமாற்ற நிலையில உள்ள என்ன நடக்குன்னு யாருக்குமே தெரியாது. சரியா? வெளியில இருந்து பார்க்கிற யாருக்குமே தெரியாது. ஒரு கூட்டுக்குள்ள அந்த புழு இருக்குது. அப்ப நம்ம வெளிய இருந்து நமக்கு அது உள்ள என்ன நடக்கும்னு நமக்கு யாருக்காவது தெரியுமா? நம்ம யாருக்குமே தெரியாது. ஆனா, அந்த புழு வந்து என்ன பண்ணுது? உள்ள இருந்து பல மாற்றங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறது. அதே போல தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அந்த காத்திருப்பு காலங்கள், சோதனை காலங்கள் அப்படின்னு வந்து நம்ம இத எடுத்துக்கலாம். இதுல வந்து நம்ம படுற கஷ்டம், நம்ம துன்பம், வேதனை எல்லாமே வந்து வெளியில இருந்து பார்க்கிறவங்களுக்கு என்ன தெரியாது? என்னன்னே புரியாது. அவங்களுக்கு நம்ம சொன்னா கூட என்ன பண்ணாது? புரியாது. அவங்க நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணா கூட அவங்களால அத வந்து புரிஞ்சுக்கிட முடியாது. அப்படி வந்து யாருக்குமே வெளியிருந்து பார்க்கிறவங்களுக்கு எதுவுமே தெரியாது. சில டைம் நமக்கே புரியாது. என்னன்னா, "இவ்ளோ வருதே! இது எதுக்கா? இப்ப இப்படியா? இந்த அளவுக்கா?" அப்படின்னு கூட நம்ம யோசிக்கலாம். இந்த அளவுக்கா நமக்கு இது வரணும், சோதனை வரணும்? இந்த அளவுக்கா பாடு வரணும்? நம்ம இவ்ளோ நல்லா தான இருந்தோம். நல்லா தான வசனம் படிச்சோம். நல்லா தான தியானிச்சோம். நல்லா தான ஆண்டவருக்கு பிரியமா இருந்தோம். ஆனா நமக்கு இவ்ளோ சோதனையா? நமக்கு ஏன் இப்படி வருது? நமக்கு ஏன் இப்படி வருது? அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளயே கூட நம்மளால கூட புரிஞ்சுக்கிட முடியாம இருக்கலாம். ஆனா, அந்த கடவுளுக்கு மட்டும் தான் தெரியும். அந்த புழு வந்து ஒரு உன்னதமான அந்த பட்டர்ஃப்ளையா மாறணும்னா, அந்த எல்லாரும் விரும்புகிற அந்த பட்டர்ஃப்ளையா மாறணும்னா, அது என்ன பண்ணணும்? இதெல்லாம் சந்திச்சு தான் ஆகணும். அதே மாரி தான் நம்ம வந்து காத்திருப்பு காலத்துல அந்த கூட்டுப்புழு எப்படி அந்த மாற்றங்களெல்லாம் ஏற்றுக்கொள்கிறதோ, அதுபோல நாமளும் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த 3ஆம் நிலையில. அதுக்கு பிறகு 4ஆம் நிலை. 4ஆம் நிலை வந்து என்னன்னா, உருமாற்றம் அடைந்த நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அத வந்து நம்ம ஆண்டவருக்காக செயல்படும் நிலை அப்படின்னு கூட நம்ம அத எடுத்துக்கலாம். ஆண்டவருக்காக செயல்படும் நிலை. அதாவது கூடுக்கு திறக்கப்பட்டு என்ன பண்ணும்? அழகான ஒரு பட்டர்ஃப்ளை வெளியில வரும். அது வந்து ரொம்ப சந்தோஷமா பறக்கும். ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்கு எப்பா இத்தன நாள் எவ்வளவு பாடுபட்டுருக்கும்ல. அத அப்புறம் வெளியில பறக்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்கும். அத பார்த்தவங்கலாம் என்ன ஏளனமா பார்த்தவங்க மத்தியில அது எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷம். ஒரு நாள் என்ன ஒரு ஒரு என்னென்ன சொல்லியிருப்பாங்க, புழு, கம்பளி பூச்சி அப்படிங்கிற மாரி. நம்மள நெனச்சு பாருங்க. அப்படி ஏளனமா எத்தனையோ வார்த்தைய நம்மள பத்தி சொல்லியிருக்கலாம். ஆனா ஒரு நாள் என்ன பண்ண போறோம்? இந்த பட்டர்ஃப்ளை மாரி நம்ம என்ன பண்ண போறோம்? நம்முடைய இறகு அடித்து நம்ம வந்து பறக்க போறோம். ஆண்டவருக்காக செயல்பட போறோம். அதுதான் உண்மை. இந்த காத்திருப்பு காலுக்கு பிறகு நம்ம வந்து அழகா பறக்கிற அந்த வண்ணத்து பூச்சி நிலை வந்து நமக்கு வரும். நம்ம வந்து கிறிஸ்துவ வாழ்க்கைய வந்து பிரதிபலிக்கிற வாழ்வு. அதுதான். கிறிஸ்துவ பிரதிபலிக்கிற வாழ்வு. அந்த வாழ்வு வரும்போது, நம்ம என்ன பண்ண அந்த ஃபுல் எல்லாத்தையும் சகிச்சு வெளியில வந்த அந்த பட்டர்ஃப்ளை தான் என்ன பண்ண முடியும்? நெக்ஸ்ட் வந்து அந்த சந்ததிகள உருவாக்க முடியும். அந்த குட்டி, குட்டி முட்டை. அது எல்லாமே வந்து அந்த பட்டர்ஃப்ளை தான் வந்து உருவாக்க முடியும். அதே மாரி தான். நம்ம வந்து இவ்ளோ பாடுகள், இவ்ளோ க க கஷ்டங்கள், காத்திருப்பு நிலைகள் எல்லாவற்றையும் கடந்து வெளியில வரும்போது, நம்மளை மாரி நெறைய பேர வந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஆண்டவருக்காக உருவாக்கலாம். அந்த பக்குவம் வந்து கர்த்தர் நமக்கு வந்து கொடுத்துருவாரு. இது எல்லாத்துக்காக தான் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் வருது. நம்ம நெனைக்கிறோம் இது எதுக்கோ, எதுக்கோன்னு சொல்லிட்டு. ஆனா நாளைக்கு நம்ம இதே மாரி நெறைய பேர உருவாக்கணுமே ஆண்டவருக்காண்டி, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காண்டி. அதுக்காக தான் நம்ம வந்து கர்த்தர் வந்து என்ன பண்றாரு? இப்படிப்பட்ட அ
இந்த 4 நிலைகள வந்து நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வச்சிருக்காரு. எப்படி ஒரு முட்டை வந்து கம்பளி பூச்சி நிலைய அடைஞ்சு, கூட்டுப்புழு நிலையில வந்து காத்திருந்து, அழகான வண்ணத்து பூச்சியா மாறி, எல்லாரையும் கவர்ந்து, தன் வாழ்நாளை மகிழ்ச்சியா கழிக்கிறதோ, அதுபோல தான் நாம கிறிஸ்துவ வாழ்வில் இந்த நிலைகளை கடந்து வந்து என்ன பண்ணணும்? ஆண்டவருக்காக செயல்படணும். ஆண்டவருக்காக அநேகர உருவாக்கணும். இதுல வந்து நம்ம வந்து ரொம்ப நோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம இப்ப எந்த நிலையில இருக்கோம் அப்படின்னு நம்ம வந்து நெனச்சு பார்க்கணும். ஒருவேளை நம்ம வந்து ரட்சிப்பின் ஆரம்ப நிலையில இருக்கலாம். நம்ம ஆரம்ப நிலையில இருந்தா என்ன பண்ணணும்? அதிக வசனங்கள தியானிக்கணும், படிக்கணும், மனப்பாடம் பண்ணணும். எல்லாம் பண்ணலாம். எல்லாம் பண்ணணும். மேபி அப்படி நம்ம பண்ணாட்டா, முட்டை நிலையிலேயே தான் இருப்போம். அதுக்கு அத மீறி நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. அப்போ நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போனோம்னா, அதிகமா நம்ம வந்து ஆவிக்குரிய ஆகாரத்தை, வசனங்கள், அ மெசேஜ் ஆவிக்குரிய வசனங்கள் கேட்கலாம். ஆவிக்குரிய மெசேஜஸ் அதெல்லாம் நம்ம கேட்டு, அ நம்மோட வாழ்வில வந்து அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு நம்ம போணும். அப்ப அடுத்த கட்ட ஸ்டேஜ்ல கூட்டுப்புழு நிலை அந்த நிலைக்கு நம்ம போனோம்னா, நம்ம போயிட்டு அதுக்கு பிறகு தான் வண்ணத்து பூச்சி நிலை வரும். இதே போல தான் நம்ம ரெசிபியின் அனுபவத்துல மட்டும் இருந்தாலே போதாது. அதிக வசனத்த உட்கொண்டு கம்பளி பூச்சி நிலைய போணும். அடுத்து வந்து தோல் உரிக்கும்போது, ஆண்டவர் வந்து தோல் உரிக்கும்போது என்ன பண்ணணும்? அதை ஏற்றுக்கொள்ளணும். அதாவது சில காரியங்கள் நம்மளால விடவே முடியாது. நம்ம சில சுயம் வந்து நம்மள தடுக்கும். சில நேரத்துல சுயம் அப்படிங்கிற காரியங்கள் வந்து நமக்குள்ள வந்து செயல்பட்டு நம்ம ஆண்டவர் சொல்லுவாரு, "இத வந்து செய்யாத" அப்படின்னு சொல்லுவாரு. "இது கீழ்ப்படி. இத வந்து இப்படி பண்ணு" அப்படிம்பாரு. நமக்கு தெரியும். அப்படி பண்ணா மட்டும் தான் அது நல்லாருக்கும். அப்பனா தான் நமக்கு ரிசல்ட் வரும்னு நமக்கு தெரியும். ஆனா நம்ம சுயம் வந்து வெளியில வந்து என்ன சொல்லும்? "அத நீ பண்ண வேண்டாம். நீ இத பண்ணி பாரு, அத பண்ணி பாருன்னு" நம்ம சுயம் வந்து நமக்கு வந்து பேசும். நம்ம அந்த நேரத்துல ஆண்டவருக்கு இது பண்ணாம, நம்ம சுயத்துக்கு நம்ம இடம் குடுத்தோம்னா, நம்மளால அந்த கூட்டுப்புழுவை விட்டு வெளியில வர முடியாது. அப்ப அந்த கூட்டுப்புழைய விட்டு வெளியில வந்தா தான் நம்ம ஆண்டவருக்காண்டி செயல்பட முடியும். அப்படிதானே? அதே மாரி கூட்டுப்புழ அந்த நிலையில வந்து நம்ம காத்திருக்கணும். அந்த காத்திருப்பு காலம் அது வந்து ஒவ்வொருத்தர் வாழ்க்கைய பொறுத்து. சில பேருக்கு சில வருஷங்களா இருக்கலாம். சில பேருக்கு வந்து சில மாசங்களா இருக்கலாம். சில பேருக்கு சில வாரங்களா இருக்கலாம். எப்படியும் இருக்கும். அது ஆண்டவர் தான் வச்சிருப்பாரு. நமக்கு தெரியாது. சில பேருக்கு பல வருஷம் இருக்கும். 10 வருஷம், 15 வருஷம் கூட இருக்கு. அப்படிப்பட்ட சாட்சிகள கூட நம்ம கேள்விப்படுகிறோம். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் அந்த காத்திருப்பு நிலை வந்து அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் எப்படி நியமிச்சிருக்காரோ அப்படிதான் இருக்கும். ஆனா அந்த காத்திருப்பு நிலையில நம்ம பின்வாங்காம, ஆ என்னைக்கு நம்ம ஆண்டவர் சொல்றபடி நம்ம இருந்தோம்னா, கண்டிப்பா ஒரு அழகான வண்ணத்து பூச்சி எப்படி வெளியில வருதோ, அதுபோல நம்ம வந்து ஆண்டவருக்காக செயல்பட முடியும். ஆண்டவருக்காக நம்ம வந்து செயல்படணும். அப்படி நம்ம இல்ல என்னால இதெல்லாம் கடக்க முடியாதுன்னு சொன்னோம்னா, நம்ம ஆண்டவருக்காண்டி செயல்படவே முடியாது. அதனால இந்த 4 நிலையும் நம்ம நல்லா கடந்து, அழகான வண்ணத்து பூச்சிய போல ஆண்டவருக்காக நம்ம வந்து சிறகடித்து செயல்படணும். நம்ம வந்து பைபிள்ல பார்த்தீங்கன்னா, உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். யோசேப்பு அப்படி அவங்களோட லைஃப் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா யோசேப்புக்கு வந்து ஆண்டவர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு தரிசனத்த காமிச்சாரு. அப்படிதானே? சொப்பனத்த. அந்த சொப்பனத்துல வந்து அவர வந்து அவரு உயர்ந்திருக்கிற மாரி தான் ஆண்டவர் காட்டுறாரு. அப்போ யோசேப்பு என்ன நெனச்சிருப்பாரு, அப்பாடா! சொப்பனம் வந்துட்டு. அப்ப நமக்கு என்னதான்? அடுத்த ஸ்டேஜ் உயர்வு தான். அப்படின்னு சொல்லிட்டு யோசேப்பு நெனச்சிருக்கலாம். ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கலாம். ஆனா அவரு குழியில தூக்கி போட்டாங்க. அப்ப அவரு மனநிலை எப்படி இருந்திருக்கும்? நம்ம வந்து உயர்த்துவாருன்னு பார்த்தா இப்படி ஒரு ஆனா அவரு வந்து அந்த நிலையிலயும் என்ன பண்ணியிருக்காரு? கண்டிப்பா ஆண்டவர வந்து துதிச்சிருக்க தான் செய்வார்ன்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா நம்ம அந்த நிலையில என்ன பேசியிருப்பாரு, இது பண்ணியிருக்காருன்னுலாம் அதுல போடல. ஆனா நான் நெனச்சு பார்க்கிறேன், அவரு கண்டிப்பா அந்த நிலையில ஆண்டவர் வந்து துதிச்சிருப்பாரு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல விக்கிறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, அத விட பெரிய சோதனை. அங்க வந்து எல்லாமே அவரோட கரத்துல தான் இருக்கு. அந்த யோசேப்போட கையில தான் இருக்கு. ஆண்டவர் வந்து அவ்வளவா அவரோட கூட இருந்து அவர வழி நடத்துறாரு. எல்லாமே வந்து யார் கையில வந்துட்டு? யோசேப்பு கையில தான். அவங்க ஒய்ஃப தவிர எல்லாமே யோசேப்பு கையில தான் இருக்கு. ஆனா அப்படி இருந்து கூட, அந்த யோசேப்பு வந்து என்ன பண்ணாரு, அந்த மனைவிய வந்து எடுத்துக்கலாம். அத வந்து ரொம்ப ஈஸியான காரியம் தான். ஏன்னா யாருக்குமே தெரிய போறது இல்லையே! மனைவி அது அவங்களே வந்து கேட்கறாங்க. அப்படி ஒரு பாவத்த செய்யறதுக்கு அவங்களே வந்து கேட்கும்போது, நெனச்சு பாருங்க. அங்க யாருக்கு இவனுக்கு அவங்க மேல ஆசை வந்தா தான் தப்பு. அவங்களுக்கே இவன் மேல ஆசை வந்திருக்கு. அப்ப வந்து இவன் நெனச்சிருந்தா வாலிப இந்த வாலிப ஏஜ்ல இவன் நெனச்சிருந்தா, என்ன பண்ணலாம்? கண்டிப்பா வந்து இவன் வந்து அந்த அவங்களோட இதுக்கு வந்து ஒத்திருந்திருக்கலாம். நான் வந்து செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கலாம்? வந்து அந்த
இடத்துல வந்து அந்த பாவத்துக்கு உட்பட்டிருக்கலாம். ஆனா அவன் என்ன பண்ணான்னா, தேவனுக்கு பயந்து அவன் வந்து ஆஹ் சிஸ்டர் ஒரே ஒரு நிமிஷம் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் சொல்றேன். அப்ப வந்து அவன் வந்து அந்த இடத்துல வந்து தேவனுக்கு பயந்தனாலதான் அவன் என்ன பண்ணான், அந்த பாவத்தை விட்டு விலகி ஓடுனான். அது எவ்வளவு பெரிய காரியம் நினைச்சு பாருங்க. வாலிப நாட்கள்ல இது வந்து சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் இல்ல. வாலிப நாட்கள்ல ஏன்னா எவ்வளவு அந்த நேரத்துல கண்டிப்பா நான் நினைச்சு பாக்குறேன். வாலிப நாட்கள்ல இப்படி ஒரு இது வந்திருக்கும் போது அவங்க அந்த சாத்தியமே இல்லதான். அவன் சுயத்துல இருந்திருந்தா சாத்தியமே இல்லதான். ஆனா அவன் யார பார்த்தான், தேவனை பார்த்தான். அந்த தேவனை பார்த்து என்ன பண்ணான், அவன் வந்து அதுல இருந்து விலகி ஓடுனான். அடுத்து சிறையில போனான். அநியாய பழி. அவன் நினைக்கலாம், ஆண்டவரே என்னை உயர்த்ததுன்னு தானே சொன்னீங்க, ஏன் எனக்கு இந்த சோதனை, ஏன் எனக்கு இந்த சிறைச்சாலை, என்னை போட்டு ஏன் இப்படி பண்றாங்க, நான் வேண்டான்னு சொல்லி தானே ஓடி வந்தேன், அந்த பாவத்தை விட்டு தானே ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சிருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் வந்து அவனுக்கு அந்த சூழ்நிலையெல்லாம் அனுமதிச்சதுக்கு காரணமே என்னன்னா, ஒரு உயர்வு, ஒரு உன்னதமான நிலை. அவன் வந்து அநேகரை போஷிக்கிறான். அவங்க மொத்த இஸ்ரவேல் வம்சத்தையுமே என்ன பண்றான், போஷிக்கிறதுக்கு ஆண்டவர் யார தேர்ந்தெடுத்திருக்காரு, யோசேப்பு. அவனுக்கு ஈஸியா தூக்கி டக்குன்னு அப்படி குடுத்துற முடியாது. அப்படி குடுத்திருந்தா அவன் சுயம் வெளிப்பட்டிருக்கும். ஆனா ஆண்டவர் வந்து அப்படி குடுக்கல. எல்லாத்தையும் கடந்து போக வச்சு, எல்லா சூழ்நிலையும் கடந்து போக வச்சு, அந்த அந்த ராஜாவுக்கு அடுத்த நிலையில கொண்டு வந்து நிறுத்துறாரு. அதுக்கு அவன் வந்து எத்தன வருஷம் காத்திருந்திருப்பான்னு நினைக்கீங்க? 13 வருஷம். எனக்கு தெரிஞ்சு 17 வயசுலன்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் 30 வயசுல தான் அவன் உயர்த்தப்படுறான். அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் வந்து அவனுடைய காத்திருப்பு நிலை இருந்துச்சு. இந்த 13 வருஷத்தையும் நான் கடக்க மாட்டேன் அப்படின்னு அவன் வந்து பின்வாங்கி இருந்திருந்தா, இந்த இந்த ஒரு பைபிள்ல அவனுடைய வரலாறு இருக்குமா? இல்ல. அவனோட சரித்திரம் இருக்காது. அவன் வந்து மற்றவங்களுக்கு போஷிக்க முடிஞ்சிருக்குமா? முடிஞ்சிருக்காது. இல்ல. அவன் வந்து ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலும் அவன கடந்து போக பண்றாரு. அப்படி போனனால தான் அடுத்து அவன் சகோதரர பார்க்கும்போது என்ன பண்றான்? அவங்கள மன்னிக்கிறான். நம்ம நெனச்சு பாருங்க. நம்மள ஒரு வாட்டி ஒரு வார்த்தை சொன்னவங்கள, இல்ல ஏதோ ஒண்ணு கொஞ்சம் பயங்கரமாவே நம்மள காயப்படுத்தினவங்கள, நம்ம மன்னிக்கிறதுக்கு எவ்ளோ கஷ்டப்படுறோம். அப்பா! ஆ இவங்களவே மன்னிக்கணுமா? நானா துரோகம் பண்ணேன்? இவங்க தானே எனக்கு துரோகம் பண்ணாங்க. நானா இது பண்ணேன்? நானா அவங்க கிட்ட சண்டைக்கு போனேன்? இல்ல நானா அவங்கள கஷ்டப்படுத்தினேன்? அவங்க தானே என்ன எல்லாம் பண்ணாங்க. இவங்கள போய் என்னால மன்னிக்க முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறோம்ல. அப்படியே மன்னிப்பு இருந்தாலும் ஒரு அப்படியே அவங்கட்ட பேசுறதுக்கு ஒரு தயக்கம், அவங்கள விசாரிக்கிறதுக்கு ஒரு தயக்கம், எத்தனையோ காரியங்கள் அ இருக்குல்ல நம்முடைய வாழ்க்கையில. ஆனா யோசேப்பு வந்து அவங்க அண்ணன்மார்கள என்ன பண்ணான்? மன்னிச்சுட்டான். ஏத்துக்கிட்டான். ஏன்னா அவன் நெனச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கலாம்? எப்பா பட்டினி கிடந்து அப்படியே ஓரமா அப்படியே பட்டினி கிடந்தே சாவுங்க. அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். அந்த அதிகாரம் யாருக்கு இருக்கு? அவனுக்கு இருக்கு. ஆனா அந்த அதிகாரத்துல இருந்தும் அவன் என்ன பண்ணான்? அவங்க சகோதரர் மன்னிச்சான். மன்னிச்சு ஏற்றுக்கொண்டான். அதுக்கு காரணம் என்ன? அவன் இத்தன பாடுகள் வழியா வந்தான். இத்தன பாடுகள் வழியா வந்து ஒவ்வொரு நாளும் அந்த பாடுகள்ல என்ன பண்ணான்? ஆண்டவர ருசிச்சான். அந்த அன்பு அவனுக்கு அவன் கிடைச்சுச்சு. அந்த ஆண்டவருடைய அன்பு அந்த பாடுகள் மத்தியில இருந்தனால தான், அவனால அவங்க சகோதரர மன்னிக்க முடிஞ்சுச்சு. பிராக்டிகலா யோசித்து பாருங்க. நம்மளால மன்னிக்க முடியுதா? ஒரு சின்ன தப்பு செஞ்ச கண்டிப்பா. நான் எனக்கும் சேர்த்து தான் சொல்றேன். ஒரு சின்ன தப்பு நமக்கு விரோதமா ஒரு சின்னதா கொஞ்சம் எழும்பிட்டா கூட நம்மளால என்ன பண்ண முடியாது? பொறுத்துக்க முடியாது. அப்பப்பா நம்மளால முடியாது. இது ரொம்ப கஷ்டம். இவங்களலாம் மன்னிக்க முடியாது. எப்ப எத்தன தடவ தான் மன்னிக்க? அப்படிலாம் கூட நம்ம யோசிச்சிருப்போம். ஆனா அவ்ளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்காங்க. என்ன சொந்த தம்பி தூக்கி போட்டுட்டு சும்மா ஈஸியா இன்னொருத்தன்ட்ட வித்துட்டு வந்துட்டாங்க. எப்படி இருந்திருக்கும் அவங்க அந்த அந்த நேரத்துல யோசேப்புக்கு. அதெல்லாம் யோசேப்பு நெனச்சு பார்த்தா, அவர் மன்னிக்க முடிஞ்சிருக்குமா? முடிஞ்சிருக்காது. ஆனா ஆண்டவர் வந்து அந்த உபத்திரவ மத்தியிலயும் அவன கற்றுக் கொடுத்து, அவனுடைய அன்ப ஊற்றி, அ அவரோட அன்ப ஊற்றி, அவனுக்கு வந்து அவன வந்து உருவாக்கியிருக்காரு. அதுதான் உண்மை. இந்த காத்திருப்பு காலத்துல என்ன பண்ணியிருக்காரு? அவன உருவாக்கியிருக்காரு. அவன உருவாக்குனனால தான், அவன் வந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்தான். அவன் மற்றவங்கள
போஷிச்சா, அதாவது மற்றவங்கள காப்பாற்றுனா. இது மாரிதான் ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கையில வந்து ஒரு சில காரியங்கள வந்து காத்திருப்புக்குள்ள நம்மள கொண்டு போவாரு. காத்திருப்பு காலத்துல வச்சிருப்பாரு. அது எவ்வளவு நாட்கள்னு நமக்கு தெரியாது. ஆனா அதே வந்து இன்னும் வரலையே, இன்னும் வரலையே நம்ம சோர்ந்து அத வந்து அந்த காத்திருப்பு காலத்த விட்டு நம்ம என்ன பண்ணிறக்கூடாது, வெளியில வந்துடக்கூடாது. ஆண்டவர இதுக்கு மேல என்னால ஜெபம் பண்ண முடியாதுப்பா. இதுக்கு மேல என்னால பைபிள் வாசிக்க முடியாது. இதுக்கு மேல என்னால முடியவே முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா என்ன பண்ணிறக்கூடாது, ஒரு டிசிஷன் எடுத்துறக்கூடாது. அப்படி எடுக்காம நம்ம ஆண்டவருக்காக காத்திருந்து, அந்த அந்த உபத்திரவத்திலே ஆண்டவரே எனக்கு தெரியும். விசுவாச அறிக்கை பண்ணுங்க. உபத்திரவத்தில விசுவாச அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு தெரியும். நீங்க வந்து என்ன ஆண்டவர் உங்களுக்காக ஒரு வார்த்தை குடுத்தா, அந்த வார்த்தைய பிடிச்சுட்டு சொல்லுங்க. ஆண்டவரே நீங்க எனக்கு தந்திருக்கீங்க. என் கண் காணல. ஆனா என்ன பண்ண போகுது? கண்டிப்பா வரப்போகுது. இந்த காத்திருப்பு காலத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காத்திருப்பு காலத்துல என்ன நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த உபத்திரவ மத்தியில என்ன நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ஒவ்வொரு வார்த்தையும் விசுவாச அறிக்கை பண்ண சீக்கிரமா அந்த நிலை மாறிடும். ரொம்ப சீக்கிரத்துல மாறி, கண்டிப்பா நம்ம வந்து அதனோட மற்றவங்களுக்கு வந்து பயன்படுவோம். இது வந்து காத்திருப்பு காலத்துல இருக்கிறது அவ்ளோ ஈஸி கிடையாது. ஆனா ஆண்டவருக்குள்ள நம்ம இருக்கும்போது கண்டிப்பாக அது சாத்தியம். ஆனா அந்த காத்திருப்பு காலத்துல நம்ம இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா அத விட்டு வெளியில வரும்போது அநேகருக்கு ஆண்டவர் வந்து பயன்படுத்துவாரு. இது வந்து ஒரு உண்மை. அதுதான் உண்மை. அப்படிதான் நம்ம பைபிள்ல நெறைய பேர் பார்க்கிறோம் இல்ல. எல்லார் வாழ்க்கையிலுமே பாடு இருக்கு. எல்லார் வாழ்க்கையுமே கஷ்டம் தான். யாருக்கு தான் பாடு இல்ல? எல்லாருக்குமே பாடுதான். யோசேப்ப நெனச்சு பாருங்க. அந்த ஒரு அ எவ்ளோ நாள் அவரு வந்து வெயிட் பண்ணியிருக்காரு, அந்த ஒரு நிலைய அடையறதுக்கு. அது வந்து ஆண்டவருடைய கிருபை. அப்ப நம்ம வந்து அந்த உபத்திரவத்துல பொறுமையா இருக்கணும். பொறுமையா நம்ம வந்து அத கடந்து வரும்போது, கண்டிப்பா அதுக்கு பிறகு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். அது வந்து ஒரு மிகப்பெரிய பிளெஸ்ஸிங்கா தான் இருக்கும். என்னால சரியா இன்னைக்கு வந்து நான் ச ப்ரிப்பேர் ஆகாம டக்குன்னு சொன்னனால உங்களுக்கு வசனங்கள்லாம் எடுத்து காட்ட முடியல. ஆனா கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் இது வந்து பிரயோஜனமா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். நம்மளும் வந்து நம்முடைய 4 நிலைகளையும் நம்ம வந்து கடந்து, கண்டிப்பா இப்போ நம்ம எந்த நிலையில இருக்கோமோ, அதுக்கு அடுத்த நிலைக்கு நம்ம வந்து தயாராகணும். இன்னொரு ஒரு நாள் கண்டிப்பா ஆண்டவருக்காக நம்ம என்ன பண்ணணும்? சிறகடித்து பறந்து அநேகருக்கு நம்ம பயன்படும் பாத்திரமா நம்ம விளங்கணும். அதற்காக நம்ம வந்து ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் எத விட சொல்றாரோ, அத நம்ம விடணும். எத வந்து செய்யின்னு சொல்றாரோ, அத நம்ம செய்யணும். மனுஷங்கள நீங்க பார்க்கவே பார்க்காதீங்க. எந்த சூழ்நிலையிலும் மனுஷன மனுஷன் வந்து சொல்லுவான். நீங்க வந்து சொல்லுவீங்க, "ஆண்டவர் எனக்கு இப்படி சொல்லியிருக்காருப்பா" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ஆள்ட்ட சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அ அந்த ஆள் வந்து, "ஆமா, ஆமா. அப்படி அது நடந்துருமா? அதெல்லாம் வாய்ப்பே இல்ல." அப்படின்னு அந்த மனுஷன் வந்து உங்கள சொல்லலாம். ஆனா நீங்க வந்து என்ன பண்ணணும்? அதுல உறுதியா இருக்கணும். உறுதியா இருந்து கண்டிப்பா ஆண்டவர் எனக்கு செய்வாரு. ஏன்னா மனுஷன் சொன்னா தான் அது நடக்காது. ஆனா ஆண்டவர் சொன்னா என்ன நடக்கும்? கண்டிப்பா அது வந்து என்ன பண்ணும்? நடக்கும். அப்ப ஆண்டவர் வந்து சில காத்திருப்பு காலத்துல நெறைய அவமானங்கள் வரதான் செய்யும். யாரும் நம்ப மாட்டாங்க நம்மள. யாரும் இது பண்ண மாட்டாங்க. எல்லாரும் வந்து ரொம்ப க இதா தான் பார்ப்பாங்க. ஆனா கண்டிப்பா ஒரு நாள் நமக்கு மட்டும் தான் தெரியும். கண்டிப்பா ஒரு நாள் ஆண்டவர் நம்மள என்ன பண்ண போறாரு? அநேகருக்கு பயன்படுத்த போறாரு. அநேகருக்கு நம்மள கொண்டு ஆசீர்வதிக்க போறாரு. அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மட்டும் தான் தெரியும். அதனால நம்ம இந்த காத்திருப்பு காலங்கள், அ இந்த 4 காலங்களையும் நம்ம வந்து நன்றாக கடந்து கர்த்தருக்காக சிறகடித்து பறப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.